இனிய காலை வணக்கம். தகவல் களம் பாகம் 34 சுவிஸிலிருந்து பவானி மூர்த்தி. வெண்டிக்காய் வெண்டிக்காய் எந்த விதமான நச்சுத்தன்மையையும் பெற்றிருக்கவில்லை என்பதாலும் சுவை மிக்கது என்பதாலும் இளம் சிறார்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் கூட சாப்பிடுவதற்கு பாதுகாப்பானதும் பயன் உள்ளதாகும். பல்வேறு உடல் குறைபாடுகளையும் உற்ற நோய்களையும் போக்கும் குணம் வெண்டிக்காய்க்கு உண்டு. மலச்சிக்கல் ஆகியவற்றை போக்கும் குணமும் உண்டு. பல்வேறு விட்டமின்களையும் நீரில் கரையக்கூடியதும் கரையாததுமான இருவகை நார் சத்துகளையும் கொண்டது. தோல் நோய்களையும் சர்க்கரை நோயையும் புற்றுநோய் என்னும் கேன்சர் நோயையும் குணப்படுத்த வல்லது. இது சிறுநீரை சுத்தப்படுத்துவதோடு அதன் துர்நாற்றத்தை போக்கக்கூடியது ஆகும். மேலும் கட்டிகளையும் எதிர்த்து குணமாக்க வல்லது. நுண்கிருமிகளுக்கு எதிராக செயற்பட்டு ஆரோக்கியத்தை தர வல்லது. வெண்டிக்காயை நீரில் இட்டு ஆவியை பிடிக்க இருமல், தொண்டைப்புண், தொண்டை கம்மல், தொண்டை எரிச்சல் குணமாகும். வெண்டிக்காய் உணவோடு அன்றாடம் சேர்த்துக் கொள்வதால் நமது நோய் எதிர்ப்பு சக்தி பெறுகிறது என்றும், கண் பார்வை தெளிவு பெறுகிறது என்றும், உடல் எடை வெற்றுகிறது என்றும், மலச்சிக்கலை முறிக்கிறது என்றும், இரத்த சோகையை போக்குறது என்றும், சர்க்கரை நோயாளிகளின் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள உதவுகின்றது என்றும் கூறுகின்றனர். நல்ல வெண்டிக்காய் 100 கிராம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் அதில் பின்வரும் சத்துகள் அடங்கியுள்ளன என ஆய்வுகள் தெரியப்படுத்துகின்றன. 33 கலோரி சத்தும், 7.45 கிராம் மாவு சத்தும், 1.48 கிராம் சர்க்கரை சத்தும், 3.2 கிராம் நார் சத்தும், 0.19 கிராம் கொழுப்பு சத்தும், 2 கிராம் புரத சத்தும், 90.19 கிராம் நீர் சத்தும், 7% விட்டமின் ஏ சத்தும், 17% தயாமீனும், 5% ரிபோப்ளேவினும், 7% நியாசினும், 23 மில்லிகிராம் விட்டமின் சி சத்தும், 0.27 மில்லிகிராம் ஈ சத்தும், 31.3 விட்டமின் கேயும், 82 மில்லிகிராம் சுண்ணாம்பு சத்தும், 0.62 மில்லிகிராம் இரும்பு சத்தும், 57 மில்லிகிராம் மெக்னீசியமும், 299 மில்லிகிராம் பொட்டாசியமும், 0.58 மில்லிகிராம் துத்தநாக சத்தும் அடங்கியுள்ளன. மேற்கண்ட சத்துகள் அத்தனையும் தன்னுள் அடங்கி வைத்திருக்கும் வெண்டிக்காயை உணவாக உண்ணும் போது உணவே மருந்தாகி மகத்தான பலனை விளைவிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சர்க்கரை நோயாளிகள் இதை அன்றாடம் உணவில் சேர்த்துக் கொள்வதுதான் உபயோகப்படுத்தும் இன்சுலின் மருந்தின் அளவை குறைக்கவோ அல்லது தவிர்க்கவோ இயலும். மேலும் வெண்டிக்காயில் உள்ள சத்து குடல் புண்களை ஆற்றக்கூடியது மட்டுமன்றி சர்க்கரை நோயாளிகளுக்கு சாதாரணமாகவே காணப்படும். மலச்சிக்கல் பிரச்சனையின்றி முடிவு ஏற்படும். நார் சத்தும் சளித்தன்மையோடு வளவளப்பு மிக்க திரவத்தையும் பெற்றிருக்கும் வெண்டிக்காய் மலக்குடலுக்கும் மலத்தை எளிதில் வெளியேற்ற துணை செய்வதோடு மலம் தேங்காமல் பாதுகாக்கின்றது. இதனால் மலக்குடலில் ஏற்படும் புற்றுநோய் வராமலும் வந்தபோது அதை தணிக்கவும் செய்ய உதவுகிறது. வெண்டிக்காயை தினம் உணவுடன் சேர்த்துக் கொள்வதால் உடலில் கொழுப்பு சத்து சேராமல் காத்துக்கொள்ள இயலும். மனிதனுடைய சீரான உறுப்புகள் சரிவர இயங்க நீரில் கரையும் தன்மையுடையதும் நீரில் கரையா தன்மையுடையதுமான இதுவித நார் சத்தும் மிகவும் அவசியமாகின்றன. இவை இரண்டுமே வெண்டிக்காயில் மிக அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. வெண்டிக்காய் சிறப்பாக கெட்ட கொழுப்பு சத்து சேராமல் இருக்க உதவுகிறது. மேலும் வெண்டிக்காயில் உள்ள மருந்து சத்துகள் பல்வேறு இதய கோளாறுகளையும் சரி செய்யவோ அல்லது தடுக்கவோ வல்லது. மேலும் புற்றுநோய் வராமல் தடுப்பதில் முதல் உணவாக வெண்டிக்காய் நிற்கிறது. தினம் 2 அல்லது 3 வெண்டிக்காய்களை சுத்தம் செய்து முனையையும் அடிப்பகுதியையும் வெட்டி எடுத்து விட்டு நீளவாக்கில் குறுக்காக அரைந்து 200 மில்லிலிட்டர் தண்ணீர் கொண்ட ஒரு டம்ளரில் இரவு முழுவதும் ஊற வைத்திருந்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த நீரை மட்டும் தெளிவாக எடுத்து குடித்து வரும்படி செய்ததில் சில மாதங்களில் இரத்த புற்றுநோய் குணமாகும். வெண்டிக்காயின் இலை, விதை, வேர் ஆகிய அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிரம்பியவை. இதில் உள்ள நார் பொருட்களால் கொலஸ்ட்ரால் கரைந்து மலச்சிக்கல் நோய் நீங்கும். உடலுக்கு குளிர்ச்சியை தரவும் தோல் வறட்சியை நீக்கவும் உடம்பை பளபளக்காக வைத்திருக்கவும் அரிய மருந்தாகவும் வெண்டிக்காய் திகழ்கிறது. வெண்டியின் விசேஷ குணமே கொளகொளப்புத்தான். இதில் உள்ள ஒருவித அமிலம் கொளகொளப்பை உண்டாக்குகின்றது. நறுக்கும் போது இந்த அமிலங்கள் வெளியே வருகின்றன.
சில வகையான வெண்டியில் மெல்லிய ரோமங்கள் போல் காணப்படும். இதை நன்றாக கழுவி பேப்பரால் துடைத்து விட்டு நறுக்க வேண்டும். நறுக்கி நீரில் போட்டு விடக்கூடாது. ஏனென்றால் அதில் இருக்கும் கொழகொழ திரவம் வெளியேறி சமைக்கும் போது ருசி குறைந்துவிடும். இதனால் இதை நறுக்கியுடன் தேசிக்காய் சாறுடன் பிரட்டி விட வேண்டும். பின் சமைக்கலாம். உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும் பெக்டின் என்னும் நார்பொருளும் இதய துடிப்பை சீராக்கும் மெக்னீசியம் என்னும் பொருளும் இருக்கின்றது. 100 கிராம் வெண்டிக்காயில் கிடைக்கும் கலோரி 66 ஆகும். இத்தகைய காரணங்களால் வெண்டிக்காய் காய்கறியாக திகழ்கின்றது. உணவில் கவனமாக இருந்தால் நமது ஆரோக்கியம் குழுக்கிழு துருவத்தோடு சமைத்து சாப்பிட்டால் மூளைக்கு புத்துணர்ச்சியை தரும். படிக்கும் குழந்தைகளுக்கு நாள்தோறும் உணவில் வெண்டிக்காய் சமைத்து கொடுப்பதால் நினைவாற்றல் பெருகும். நீண்ட காலம் வாழ வேண்டும் எண்ணத்துடன் சாப்பிடுங்கள். நன்றி, வணக்கம்.